ஹலோ ஹாய் மக்களே, எல்லாத்துக்கும் வணக்கம். ரொம்ப நாளுக்கு அப்புறமா ஒரு லாங் ட்ரைவ் போகலாமா? நாங்கள் எங்கே போகிறோன்னா ஆனைக்கட்டி தான். ரொம்ப எங்களுக்கு போர் அடிச்சதுன்னா ஒரு ட்ரைவ் மாதிரி போயிட்டு வருவோம். எங்கள் வீடு அந்த சைடில் தான் இருக்குது. ஸோ அதனால் அங்கேருந்து சும்மா ஒரு ரைட் போயிட்டு வருவோம். பாருங்களேன், நைட் டைம் போகிறப்போ கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு. மார்னிங் டைம் போனால் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நைட் டைம் ஃபுல்லாக பூச்சி, ஈசல் எல்லாமே நிறைய சுற்றிட்டுருக்கு. ரோடு வேறு அங்கங்கே ஓட்டை குழியாக இருக்குது. ஃபஸ்ட்டு நல்லா தான் இருந்துச்சு. இப்போ ரோடை நிறைய பேர் வரனால டூரிஸ்டெல்லாம் ஏகப்பட்ட பேர் வந்துட்டுருக்காங்க. ஸோ அதனால் அந்த மாதிரி ஆயிடுச்சு போல். இங்கே பாருங்கள் நைட் டைம் எப்படி இருக்குன்னு. கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. யானை வந்துருமோனே பயமாகவே இருந்துச்சு. ஏன்னா நைட் டைம்லாம் உங்களுக்கு காரில் போனால் தான் பிரச்சனை இல்லை. டூ வீலரில் போனால் உங்களுக்கு சேஃப்டியே இல்லை. காரில் போனால் தெரியாது. டூ வீலரில் போனால் கொஞ்சம் பயமாகவே தான் இருக்குது. நிறைய வண்டிங்க வந்துட்டு போயிட்டே தான் இருக்குது. அங்கே ரெசார்ட்டும் நிறைய வந்துடுச்சு. சொல்லப்போனால் ஏகப்பட்ட ரெசார்ட்ஸ் வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், அங்கங்கே நிறைய வண்டிங்க போயிட்டு வந்துட்டே தான் இருக்குது. இப்போல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. ஃபஸ்ட்டெல்லாம் கடைங்களே இருக்காது நடுவில். இப்போல்லாம் நிறைய கடை வந்துருச்சு. நிறைய பேர் வீடெல்லாம் கட்டிட்டு எல்லாம் மேலே இருக்காங்க. கீழே இல்லாமல் யானை வருதுன்னு பயந்துட்டு மேலே இருக்காங்களா என்னன்னு தெரியல. ஏகப்பட்ட கடைங்க வந்துருச்சு. பேக்கரிஸ் வந்துருச்சு. பெட்ரோல் பங்க்கும் நிறைய வந்துருச்சு. முன்னாடி எல்லாமே ஒரு பெட்ரோல் பங்க் கூட இருக்காது. ரொம்ப தூரம் போகணும். இல்லைனா முன்னாடியே அடிச்சுட்டு வந்தால் தான் இங்கெல்லாம் பெட்ரோல் பங்க்கெலாம் இருக்கும். இப்போல்லாம் அங்கங்கே பெட்ரோல் பங்க்கு, கடைங்க எல்லாமே வச்சுட்டாங்க. நைட் டைம்னால ரொம்ப கண்ணு கூசுது. அந்த லைட்டுக்கே பாருங்கள் எவ்வளோ இதாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. இங்கேருந்து அனுமாவி கோவில் கூட பக்கம் தான்.